அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வெற்றிக்கனியை தட்டி பறிக்க எளிய பழக்கங்கள். இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தினாக்கா ஒரு ஆசை இருக்கும், நம்ம எடுத்துக்கிட்ட வேலையை வெற்றியோடு முடிக்கணும் அப்படின்றது தான். அது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தினாக்கா வேறு ஏதோ ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தினாக்கா வெற்றி பெறணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஆசையை பார்த்தினாக்கா எப்படி நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், அதுக்கான பார்த்தினாக்கா அந்த எளிய வழிமுறைகள் தான் பார்த்தினாக்கா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலை, தவறான வேலை அப்படின்னா என்னென்னா காலம் தாழ்த்துதல் அப்படின்னு சொல்லுவோம். காலம் தாழ்த்துதல் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட வேலை இப்போ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, ஆனால் நம்ம உடனே அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், இல்லை இன்னொரு வாரம் கழித்து படிக்கலாம், இன்னொரு மாதம் கழித்து படிக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தினாக்கா காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது. இந்த காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தால் நம்மளால் பார்த்தினாக்கா எந்த ஒரு செயல்லையுமே பார்த்தினாக்கா வெற்றி பெற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் உடனே நம்ம செய்ய வேண்டியது அதற்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் காலம் தாழ்த்தாமல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னாவே, முயற்சியை உங்களுடைய பணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் பார்த்தினாக்கா ஈஸியாக அந்த செயலில் வெற்றி பெற முடியும். செகண்ட் பார்த்தினா தோல்வி பயம். நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் இந்த விஷயம் முடியுமா முடியாதா, இல்லை ஒரு வேளை பார்த்தினாக்கா தோற்றுட்டோம் அப்படின்னாக்கா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி யோசிக்கிறது. ரிஸ்க் எடுக்க தயங்குறது. இது எல்லாமே பார்த்தினாக்கா நம்மளுடைய வெற்றிக்கு பார்த்தினா ஒருபோதும் உதவாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தோல்வி பயத்தை பார்த்தினாக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த தோல்வி பயத்தை விட்டுட்டு, தோல்வி அப்படின்றது பார்த்தினாக்கா சாதாரணம். தோல்வியிலேருந்து தான் நம்ம பாடமே கற்றுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தோல்வி வரதான் வரும். அந்த தோல்வி வராமல் எப்படி அந்த செயலில் வெற்றி பெறலாம். நீங்கள் பார்த்தினாக்கா அந்த நிறைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா, தோல்வி அடையாமல் அந்த விஷயத்தில் உங்களால் ஈஸியாக பார்த்தினாக்கா சக்ஸஸ் அடைய முடியும். அடுத்து எதிர்மறை எண்ணங்கள். இப்போ நம்ம எப்படி தோல்வி பயம்னு ஒன்று சொன்னோமோ, அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள். நம்மளால் பார்த்தினாக்கா இது முடியாது, நம்மளால் இவ்வளோ விஷயத்த படிக்க முடியாது, நம்மளால் இந்த விஷயத்த இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்மளால் எப்படி முடியும், அந்த மாதிரி நம்ம எதிர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கிறது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய விஷயமாக மாறிடும், ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். நம்மளால் எந்த விஷயத்தையும் பார்த்தினாக்கா ஈடுபாடோடையே செய்ய முடியாது. அப்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது பார்த்தினாக்கா ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். அப்போ இந்த எதிர்மறை எண்ணத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். அது ஒரு விஷயம் பார்த்தினாக்கா ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அந்த கடினமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி பார்த்தினாக்கா ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட எதிர்மறை எண்ணம் இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலேயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பார்த்தினா எதிர்மறை எண்ணத்தை வச்சுக்கிட்டாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்த்தினாக்கா சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அப்போ எதிர்மறை எண்ணத்தை பார்த்தினாக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு, அதை விட்டுட்டு நம்ம பார்த்தினாக்கா எல்லாத்தையுமே பார்த்தினாக்கா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாவே பார்த்தினாக்கா நம்முடைய முயற்சி அனைத்தும் பார்த்தினாக்கா சரியாக இருக்கும். சரியாக இருந்ததுனாவே நம்ம பார்த்தினாக்கா ஈஸியாக வெற்றி பெறலாம். அடுத்து நேர மேலாண்மை. அப்போ நேர மேலாண்மையின்மை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக், அதாவது அடுத்து நேர மேலாண்மையின்மை. அப்போ நேர மேலாண்மையின்மை என்னென்னா, நம்ம நிறைய பேர் பண்ணுற விஷயம் பார்த்தினாக்கா முக்கியமில்லாத வேலைகளுக்கு நேரத்தை செலவிடுறது. அப்போ வெற்றிக்கு எது வேணுமோ, எதுக்கு நேரத்தை செலவிடணுமோ அதை பண்ணாமல் தேவையே இல்லாத வேலைக்கு பார்த்தினாக்கா நம்ம நேரத்தை செலவிடுறது. அப்போ தேவையில்லாத வேலைக்கு நேரத்தை செலவிட்டால் நம்மளால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா வெற்றி பெற முடியாது. அப்போ எது தேவையோ, எது இம்பார்ட்டண்ட்டோ, எந்த விஷயத்தை நம்ம பார்த்தினாக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்காக டைமை செலவிடுறது. அப்படி செலவிடும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஈஸியாக பார்த்தினாக்கா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோமோ அந்த விஷயத்தில் நம்மளால் பார்த்தினாக்கா சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து முயற்சியை கைவிடுதல்.
அப்போ முயற்சியை கைவிடுதல்னா என்னென்னாக்கா, ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் தேவைப்படும். ஸோ அந்த லாங் டைமுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இவ்வளோ நாள் நம்ம இதை வேலை செய்யணுமா, இவ்வளோ நாள் இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை பாதியிலே விட்டுருவோம். அப்போ பாதியிலே விட்டால் அதில் வந்து பார்த்தாக்கா வெற்றியே இருக்காது. நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தாக்கா ஒரு 20% 50% முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ இன்னொரு 50% தான் பெண்டிங் இருக்குது. அதை பண்ணாமல் இது இவ்வளோ நாள் இருக்கா, வருமா வராதா, இந்த விஷயத்த நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பாதியிலே நம்ம அதை கைவிட்டுறது. இதனாலேயே நம்மளால் வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்த வெற்றி பெற முடியாது. அப்போ நம்ம இடைவிடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் ஈஸியாக வந்து பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து சவால்களை ஏற்க மறுத்தல். அப்போ சவால்களை ஏற்க மறுத்தல்னா என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடையூறு இருக்குதா இருக்கும், கஷ்டம் இருக்குதா இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்க மறுக்கிறது. இந்த கஷ்டத்தை நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தில் வெற்றியே பெற முடியும். ஆனால் அந்த கஷ்டத்தை நான் பண்ண மாட்டேன், அந்த கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது அந்த சவாலை ஏற்றுக்காமல் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே நம்ம ஈஸியான வழியிலேயே போகலாம், ஈஸியாக இருக்கிறதே பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன தடைக்கற்கள் இருக்க தான் இருக்கும். அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த தடைக்கற்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாண்டி போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற முடியும். அப்போது சவால்களை ஏற்க மறுத்தலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்போ அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த சவாலில் எவ்வளோ பெரிய இடையூறு இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து வெற்றி பெறணும். அதை ஏற்றுக்கிட்டு அது எப்படி நம்ம வந்து அந்த தடையை வந்து தாண்டலாம். அப்படி தான் வந்து நம்ம யோசிக்கணுமே தவிர, அப்படி யோசித்தா நம்மளால் வந்து ஈஸியாக வெற்றி பெற முடியும். அடுத்தது இலக்கே இல்லாமல் பயணித்தல். நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே சரி, அதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு டார்கெட்டை செட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அந்த இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கிறது. நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நமக்கு ஒரு இலக்கு வேணும். அந்த இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டேக்கான இலக்காக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கான இலக்காக இருக்கணும். அடுத்து ஒரு 10 நாளுக்கான இலக்காக இருக்கணும். அப்படி நம்ம இலக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 வீக் 1 டே 1 வீக் 1 மந்த் அப்படின்னு நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணும்போது அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நம்மளுடைய டார்கெட் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அந்த டார்கெட் சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சின்னதாக இருக்கணும் அப்படின்னா நான் எதை சொல்கிறேன்னா, டார்கெட் அப்படின்றது ஒன்று தான். ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுன்றது தான் ஒரு டார்கெட்டு. ஆனால் அதுக்கான முயற்சி அப்படின்றது சின்னதாக இருக்கணும். அந்த சின்னதாக இருக்கிறத நம்ம முடிச்சிருக்கோமா இல்லையான்னு எவால்வேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தன்னம்பிக்கையின்மை. இதுதான் வந்து பண்ணாக்கா இருக்கிறதுலையே வந்து பண்ணாக்கா ஒரு பெரிய விஷயம். தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்த நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா எந்த விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பண்ணவே மாட்டோம். தொடர்ந்து பண்ணலை அப்படின்னாவே அந்த விஷயத்தில் வந்து பண்ணாக்கா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணாக்கா தன்னம்பிக்கை அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்த தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். எடுத்துக்கிட்ட விஷயத்த தொடர்ந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நம்ம சொன்ன அந்த எளிய சின்ன பழக்க வழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா, எதெல்லாம் வந்து பாசிட்டிவோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. எதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாதோ அதெல்லாம் விட்டுருங்க. இதை மட்டும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் உங்களால் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.